டீயை மறுபடியும் சூடாக்கினால் நடக்கும் பேராபத்து. நிபுணர்கள் விடும் எச்சரிக்கை. மீண்டும் சூடாக்கப்பட்ட தேநீரை குடிப்பதற்கு முன்பு இதை பாருங்கள். தேநீரை ஒரு முறை தயாரித்த பின்பு அதை மீண்டும் சூடுபடுத்தி குடிக்கும் பழக்கம் நம்மில் பலருக்கு உண்டு. ஆனால் இவ்வாறு செய்வதால் தேநீரில் உள்ள ஆரோக்கியமான பண்புகள் குறைந்து சில சமயங்களில் அது நமக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் மாறக்கூடும். ஆம், தேநீரில் உள்ள கேட்டசின்கள், பாலிபினால்கள் போன்ற ஆக்சிஜனேற்ற பண்புகள் மீண்டும் மீண்டும் சூடாக்கும் போது சிதைந்துவிடும். இதனால் தேநீரின் ஆரோக்கிய நன்மைகள் குறைந்து சத்துக்கள் இழக்கப்படும். தேநீர் காய்ச்சிய பிறகு அது அறை வெப்பநிலையில் 4 மணி நேரத்திற்கு மேல் இருந்தால், குறிப்பாக பால் அல்லது சர்க்கரை சேர்க்கப்பட்டிருந்தால் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் வளர அது சிறந்த சூழலாகிவிடும். மீண்டும் சூடாக்குவது அந்த பாக்டீரியாக்களை முழுமையாக கொல்லாது. இதனால் செரிமான கோளாறுகள் அல்லது வயிற்று நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் அதிகரிக்கின்றது. மீண்டும் சூடுபடுத்துவதால் தேயிலையிலிருந்து டானின்கள் அதிகமாக வெளியிடப்படுகின்றது. இதனால் தேநீர் மிகவும் கசப்பான சுவைக்கு மாறும். மேலும் இந்த அதிகப்படியான டானின்கள் உணவிலிருந்து இரும்பு சத்து உறிஞ்சப்படுவதை தடுக்கலாம். இது நாளடைவில் இரும்பு சத்து குறைபாட்டிற்கும் வழிவகுக்கும் என்பது மனதில் பதிய வைக்க வேண்டும். ஆம், மீண்டும் சூடாக்கும் போது தேநீரில் உள்ள சில மூலக்கூறுகள் உடைந்து அதன் அமிலத்தன்மை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக பால் கலந்த தேநீரை மீண்டும் சூடாக்குவது நெஞ்செரிச்சல் மற்றும் அமில எதுக்களிப்பு போன்ற செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தேநீரை மீண்டும் சூடாக்கும் போது அதில் உள்ள காஃபின் எனும் செறிவு பொருள் இன்னும் அதிகமாகலாம். காஃபின் உணர்வுள்ளவர்களுக்கு இது தூக்கமின்மை, படபடப்பு அல்லது வயிற்று அசௌகரியத்தையும் ஏற்படுத்தும். மேலும் காஃபின் ஒரு லேசான சிறுநீர் பெருக்கியாக செயல்படுவதால் அதிகப்படியான செறிவு நீரிழப்பை ஏற்படுத்தக்கூடும்.